சுபானக மக்களே சொன்னீங்களா கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் ப்ரோ. ஒயில்ட் கார்டு எப்போ போறாங்க, ஒயில்ட் கார்டு எத்தனை பேர் போறாங்க ப்ரோ, ஒயில்ட் கார்டு கொஞ்சமாச்சும் ப்ராமிசிங்கா ஃபீல் ஆகுறாங்களா ப்ரோ, ஒயில்ட் கார்டு கண்டிப்பா கண்டென்ட் கொடுப்பாங்கல்ல ப்ரோ, ஒயில்ட் கார்டு போனா வீட்டுக்குள்ள கொஞ்சம் கேம் சேஞ்ச் ஆகும்ல, கண்டிப்பா இந்த பிக் பாஸ் பாக்குற மாதிரி மாறும்லன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தீங்க. உங்க கொஸ்டின் எல்லாத்துக்குமே எனக்கு சின்ன சின்னதா ஆன்சர் கிடைச்சிருக்குது. முக்கியமா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ப்ரோ. சரி ஓகே, பிக் பாஸ் கொஞ்சம் மாறப்போகுது, ஒயில்ட் கார்டு கண்டிப்பா சம்பவம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னா அந்த மாதிரி போட்டியாளர்கள் தான் கொஞ்சம் பேர் எடுத்து போட்டு எல்லாருமே சீரியல் ஆர்டிஸ்ட் ப்ரோ, எல்லாருமே சீரியல் ஆர்டிஸ்ட்ங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சு போச்சு, இந்த பிக் பாஸ்னா கண்டிப்பா நல்ல ஃபேம்ல இருக்க சீரியல் ஆர்டிஸ்ட் போட்டா மட்டும் தான் விளங்கும். மற்றபடி நம்ம இந்த காமனர்ஸ் எடுத்து போடணும், அங்க இருந்து எடுத்து போடணும், இங்க இருந்து எடுத்து போடணும்னு சொல்லி பிரஷர் பண்ணி எடுத்து போட வச்சா பிக் பாஸ் சீசன் எப்படி இருக்கு பாத்தீங்களா, இப்படித்தான் இருக்கும். அதனால காமனர்ஸ் எடுத்து போடுங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்து போட்டா போதும், மற்றபடி ரொம்ப பெருசா எடுத்து போடுறாங்க சரியா. மற்றபடி நீங்க ஃபுல்லாவே சீரியல் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லா சீசன் நல்லா இருந்துச்சு, இந்த சீசன் எப்பாடி எப்பா தாங்கவே முடியல. ஸோ அந்த வகையில் இந்த வீட்டுக்குள்ள 6 ஒயில்ட் கார்டு போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்ற, 6 ஒயில்ட் கார்டான்னு கேட்டீங்கன்னா எஸ், 6 ஒயில்ட் கார்டு போறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணணும், மேபி அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்போ நமக்கு கிடைச்ச அப்டேட் படி 6 ஒயில்ட் கார்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒயில்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் சண்டே ஷூட்டில் தான் உள்ளே போவாங்க, அதாவது சண்டே எபிசோடில் தான் உள்ளே போவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் சண்டேக்கான ஷூட்லாம் போயிருக்காது. சண்டே ஷூட்டை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் மேபி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே முடியாது ப்ரோ, அவங்க அப்பப்போ மண்டை குழம்பு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு 6 ஒயில்ட் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 6 ஒயில்ட் கார்டு யார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை. அதுதான் மிகப்பெரிய மேட்டரா இருக்கு. ஒரு 8-9 பேர் வந்துட்டு இருக்குது. அதுல என்ன ஒரு 6 பேரை உள்ள எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ப்ராமிசிங்கா ஒரு 6 பேரை என்னால வைக்க முடியுது. அந்த 6 பேர் யார் அப்படிங்கறத சொல்லிடுறேன், மீதி யார் உள்ள இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல முதல் இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த கப்புள்ஸ் தான் இருக்காங்க, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கண்டிப்பா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா புதன்கிழமை அவங்க உள்ள போறதா சொன்னாங்க. ஓகேவா, லாஸ்ட் புதன்கிழமை அவங்க உள்ள போறதா நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல, இல்ல மொத்தமா வீக்கெண்ட்லயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல. ஏன்னா அந்த டைமே நான் சொன்னேன் ப்ரோ, ஒயில்ட் கார்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ப்ரோ, மேபி நாளைக்கு காலையில உள்ள இருப்பாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த டைம் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணியிருந்தாங்க போல, டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கப்பல் வந்து ஆக்சுவலா கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. எனக்கு என்ன கொஸ்டின்னா, இன்னும் நல்லா தானே இருக்கீங்க, ஏன்னா கப்புல உள்ள போறீங்க, தனித்தனியா போனா கூட தெரியாது, நீங்க ஒரு சீசனும் அக்கா ஒரு சீசனும் போனா தெரியாது, 2 பேரும் ஒரே சீசன்ல போனா அது எப்படின்னு. ஏன்னா சண்டைகள் நிறைய வரும், கண்டிப்பா மண்டையை பிச்சுக்கிட்டு உள்ள சண்டை போட்டே ஆகணும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, மேபி இவங்க இப்படி கேம் ஆடலாம், இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்த வீட்டை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம், அதுவுமே ஒரு நல்ல கேம் தான். ஆண் பெண்ணு சண்டை போடுறதை விட இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்த வீட்டை அட்டாக் பண்ணா அது ஒரு கேமா தான் இருக்கும், பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நம்ம லிஸ்ட்ல இருக்குது திவ்யா கணேஷ். ஸோ இவங்களும் இந்த வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்குது. இவங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். ஓகேவா, இவங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும், இவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஒருத்தவங்களோட எக்ஸ்னு கூட சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால நான் அதுக்குள்ள வரல. பட் யாரு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? அவரோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. நீங்க நினைக்கலாம் ப்ரோ, இல்ல ப்ரோ வேற ஏதோ போட்டோ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியலப்பா, இப்படி ஒரு நியூஸ் வருது, நான் அதனால தான் கன்ஃபார்மா சொல்லல. அவரோட எக்ஸ் அப்படிங்கிறது நான் இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணல. சோசியல் மீடியால பேசிக்கிட்டாங்க, இவங்க உள்ள போறாங்களா, ஆஹா இவங்க அவங்களோட எக்ஸப்பா, இவங்க தான் அந்த சீரியல் அவங்க கூட ஒன்னா நடிச்சதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. என்ன நடக்க போன்னு தெரியல. அப்படி உண்மையா இருந்துச்சுன்னா கேம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா நீங்க காமுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதா சொன்னீங்களே, அப்போ அதை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்களை நம்பி தான் இருக்கோம். நீங்கள் பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா பண்ணுவீங்களான்னு தெரில, பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ இதில் திவ்யா கணேஷ் அவர்கள் இந்த வீட்டுக்கு போகிறதா நியூஸ் வந்துருக்கு. மொத்தம் 3 பேர் இப்போ லிஸ்ட்டில் வந்துட்டாங்களா, ஒன்று பிரஜன், இன்னொன்று சாண்ட்ரா, இன்னொன்று நம்ம திவ்யா கணேஷ். ஸோ 3 பேர் இப்போ லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அடுத்ததான் அந்த ஹார்ட் பீட் சீரிஸ் இருக்குல்ல, அந்த ஹார்ட் பீட் சீரிஸ்ல இருந்து ஒருத்தவங்க உள்ள போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஹார்ட் பீட் சீரிஸ்ல ரீனான்னு ஒரு கேரக்டர் பண்ணாங்களா, ஆக்சுவலாக அவங்க மெயின் கேரக்டர் நினைக்கிறேன். அவங்க இந்த வீட்டுக்குள்ள போகிறதா நியூஸ் வந்துட்டு இருக்கு. அவங்க பேர் வந்து தீபா பாலுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. நீங்க நினைக்கலாம் ப்ரோ, எப்படி ப்ரோ அந்த சீரிஸ்ல இருக்கும்போது இங்க வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த சீரிஸே முடிய போகுது. அதுக்கான ஷூட்லாம் முன்னாடியே முடிச்சிருப்பாங்க. சீரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரமா அதுக்கு அடுத்த வாரம் முடியுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க, இல்ல ஆல்ரெடி முடிஞ்சிட்டான்னு கூட எனக்கு தெரியல. பட் அந்த சீரிஸ் க்ளோஸ் ஆக போறேன் எனக்கு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால இவங்க வந்து ஒயில்ட் கார்டா உள்ள போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததா கமலேஷ். ஸோ கமலேஷ் இவங்களும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான். இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள போறதா ஒரு நியூஸ் வந்துட்டு. என்ன ப்ரோ சொல்ற, எல்லாமே சீரியல் ஆர்டிஸ்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ப்ரோ கேட்கக்கூடாது, சீரியல் ஆர்டிஸ்ட் தான் நமக்கு வேணும். சீரியல் ஆர்டிஸ்ட் தாண்டி நம்ம
வெளியே எங்கேயா போனோம்னா பிக் பாஸ் நாரிடுது, குப்பைக்காடு ஆயிருது. அதனால வேண்டாம், இந்த மாதிரி ஆட்களே உள்ள இருக்கட்டும். ஏன்னா இவங்களுக்கு வந்து தெரியும் ப்ரோ எப்படி டீசெண்டா இருக்கணும், எப்படி பேசணும், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இவங்களுக்கு கொஞ்சம் முதல்ல தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பீஸுக்கு அது தெரியல, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இவங்க எல்லாம் உள்ள போனா நல்லது நான் நினைக்கிறேன். ஸோ கமலேஷ் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்ததா விஜய் சோபனா. என்ன ப்ரோ சொல்றா, விஜய் சோபனாவா? ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஒரு விஜய் வச்சுட்டே சமாளிக்க முடியல, திருப்பி இன்னொரு விஜய்னு கேட்டீங்கன்னா அந்த ஆட்டம் தான் நல்லா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த ஆட்டம் இதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஒன்னா உள்ள அனுப்பியிருந்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேமை போட்டு ஒரு மாதிரி இந்த வீட்டை டிஃப்ரெண்டா கொண்டு போயிருப்பாங்க. மேபி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திட்டு சுத்தி இருப்பாங்க. பட் இப்போ விஜய் சோபனா வெளியே இருந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்காங்க. வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி என்னென்ன கேம் போடுறாங்க, யாருக்கு ஆப்போசிட்ல கேம் விளாடுறாங்க, என்ன மாதிரி கத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பாங்களா. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனாங்கன்னா அதை வச்சு அடிப்பாங்க. அம்மா நீ அன்னைக்கு அப்படி பண்ணவா தானம்மா, நீ ஏன் என்கிட்ட வந்து பேசலாமாம்மா, இந்த மாதிரி சொல்லி கண்டிப்பா குத்தி காமிச்சு இந்த ஒரு கேமை கொண்டு போவாங்க. அதனால விஜய் சோபனா இந்த கேமை பயங்கரமா மாத்துவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ப்ரோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்ததா சிபு சூரியன் ஒருத்தவங்க, இவங்களும் ஆக்சுவலா சீரியல் ஆர்டிஸ்ட் தான். ரோஜான்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க போல. அந்த சீரியல் வேற பயங்கரமான ஃபேமஸ் கேள்விப்பட்டேன். ஸோ இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இவர் மேல எனக்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. இந்த கேம் வந்து பயங்கரமா சேஞ்ச் பண்ணுவாரு, பயங்கரமா கொண்டு போவாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பசங்க சைடு ஸ்ட்ராங்கே கிடையாது. பசங்க சைடு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. இத்தனை நாள் 3 வாரம் ஆயிருக்கு. ஒரு பையன் இந்த வீட்டுக்கு தனியாக நின்று அடிச்சு எல்லா வீட்டையும் பறக்க விட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ பார்க்க முடிஞ்சா? இல்லை, எல்லா ப்ரோமோவுமே விஜய் பார் தான். எடுத்த 3 ப்ரோமோ விஜய் பார் தான். மேபி விஜய் பார் பக்கத்துல இருந்து யாராவது ஒரு சில பேர் பேசியிருப்பாங்களே தவிர அந்த கண்டென்ட் விஜய் பாருக்கான கண்டென்ட்டாக தான் இருந்திருக்கும். அந்த வகையில் பசங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதை மாத்துறதுக்கு சிபு சூரியன் கண்டிப்பாக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுமே ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள போகிறதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ப்ரோ லிஸ்ட் ஹையா தாண்டுது ப்ரோ, 6 பேர் தாண்டி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 8 பேர் உள்ள இருக்காங்க ப்ரோ. 8 பேர் வச்சிருக்காங்க. 8 பேர்லேருந்து 6 பேர் அனுப்புறதா சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இவங்க 5 பேர் கூட அனுப்புவாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியும், அதனால தான் நான் மொத்தமாக சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ பேர் வந்து ஆக்சுவலாக கன்ஃபார்மாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு 2 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க 2 பேர் உள்ளே போவாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க. ஒன்று நம்ம பழைய ஜோக் தங்கத்துறை. ப்ரா தங்கத்துறையா என்ன ப்ரா சொல்கிறா, தங்கத்துறை எதுக்கு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா தெரியாது ப்ரோ, தெரியாது. தங்கத்துறை எடுத்து வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால உங்ககிட்ட சொல்லிட்டேன். மேபி தங்கத்துறை உள்ளே போனால் காமெடி பண்ணி நம்மளை சிரிக்க வைப்பாருன்னு நினைக்கிறேன். பட் வெளியே இருக்கும் போது அவர் காமெடிக்கு நிறைய பேர் சிரிக்க மாட்டாங்க. சிரிப்பாங்க, சில இடங்களில் சிரிப்பாங்க, பட் சில இடங்களில் கண்டிப்பாக அவருக்கான ஜோக் வந்து செல்லுபடி ஆகாது. அதனால் அவர் வந்து என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் ஜெய் மணிவேலு. ப்ரோ இவர் உள்ளே போவாரா ப்ரோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரைக்கும் இவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ப்ரோ. ஓப்பனாக சொல்கிறேன், என்னை பொறுத்தவரைக்கும் இவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் ஒரு நியூஸ் இருக்குது, இவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. நான் கேட்ட வரத்துக்கு தெரில ப்ரோ, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மேபி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள்லாம் ஹைப் கொடுக்குறீங்க தெரியுமா, உள்ளே போனால் தர்பூசணியை பறக்க விட்டுருவார், ரம்யாவை பறக்க விட்டுருவார், கலையரசனை பறக்க விட்டுருவார். இல்லை ப்ரோ, அவங்கெல்லாம் காசு வாங்கிட்டு அந்த இன்டர்வியூவில் உட்காந்து அந்த ஒரு கண்டென்ட்டுக்காண்டி பேசினாங்க. ஓகேவா, அது ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு பேசும்போது அப்படி தான் இருக்கும். பட் இந்த வீட்டில் கொண்டு விட்டு அந்த மாதிரி கண்டென்ட் ரிட்டன் பேச வச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவுட் சைட் நியூஸ் உள்ள பேச முடியாது, வீட்டுக்குள்ள உள்ள கண்டென்ட் தான் பேச முடியும். ஸோ புது கண்டென்ட் தான் பேச வேண்டியிருக்கும். புது கண்டென்ட் பேசும்போது மணிவேலு எவ்வளோ திறமையான ஆள் அப்படிங்கிறத காமிச்சா மட்டும்தான் அங்கே அடிச்சு எல்லாரையும் பறக்க விட முடியும். மற்றபடி வெளியே உள்ள கண்டென்ட்டை வச்சு மட்டுமே நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கஷ்டம் தான். அவர் வீட்டுக்குள்ள போய் பெருசாக சம்பவம் பண்ண முடியாது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் இவர் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் இல்லை நண்பர்களே, நான் இங்கேயே சொல்லிக்கிறேன். ஸோ பார்க்கலாம். மொத்தத்தில் இவ்வளோ பேர் இப்போ லிஸ்ட்டில் இருக்காங்க, இவ்வளோ பேர் தான் லிஸ்ட்டில் இருக்காங்க. இதில் யார் யார் உள்ளே போக போகிறா, 5 பேரா 4 பேரா 3 பேரா 2 பேரா அப்படிங்கிறது சேனல் கையில் தான் இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 8-9 பேர் லிஸ்ட்டில் யார் ஒரு 5 பேர் உள்ளே போனால் கரெக்டாக இருக்கும், 6 பேர் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.